டிசம்பர் 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, புதிய குற்றவியல் சட்டங்களை 100% நடைமுறைப்படுத்திய ஒரு முதல் அரசு நிர்வாகம், முதல் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே நடைமுறைப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சண்டிகரில் தான் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது என்ன 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சி அதிநியம் அப்படிங்கிற 3 குற்றவியல் சட்டங்கள் தான் அது. ஸோ இது எப்போ அமலுக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, 2024 வந்து இது அமலுக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள், ஸோ இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் இருக்குது இல்லையா, இது வந்து இந்திய தண்டனை சட்டம், அதுக்கப்புறம் இந்திய அந்த பழைய எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, இது 3மே. ஓகேவா? ஸோ அது வந்து அந்த 3 பழைய இதுக்கு நிகரான பழைய ஆக்ட் என்ன, அதோட இயர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ தெரியலைனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது PSLV C-59. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நியூஸில் பார்த்தது தான். இது இந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணி எந்த செயற்கைக்கோளை விண்ணிலை ஏவினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம். ஸோ இவங்க தான் இவங்களோட செயற்கைக்கோள் தான் இந்த ப்ரோபா 3 அப்படிங்கிற செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோளை தான் நம்ம இந்தியாவோட PSLV C-59 ராக்கெட் மூலமாக விண்ணிலை ஏவியிருக்காங்க. ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட புறவெளியை ஆய்வு செய்வதற்கான ஒரு செயற்கைக்கோள் தான் இந்த ப்ரோபா 3 அப்படிங்கிறது. ஸோ இதை விண்ணிலை ஏவுறதுக்காக தான் இந்த யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியும் நம்ம இஸ்ரோவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு இப்போ இதை விண்ணிலை ஏவியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது உலக கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு 2024. ஸோ இது எங்கே யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை தான். ஆக்சுவலாக நம்ம இந்தியா சார்பில் சென்னை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம இந்தியாவில் இந்த மாநாடு அப்படிங்கிறது நடக்குது. ஸோ டிசம்பர் 4லேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இந்த உலக கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. அடுத்தது யுனெஸ்கோவோட சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக எந்த மாநிலம் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளம் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ கல்கத்தாவில் இருக்கக்கூடிய பிளேஸ், அது கல்கத்தா எந்த ஸ்டேட்டோட தொடர்புடையதுன்னா வெஸ்ட் பெங்கால் தான். ஓகேவா? அதனால் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் யுனெஸ்கோ, ஸோ யுனெஸ்கோ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? நவம்பர் 16ஆம் தேதி 1945 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆசியாவின் முதல் நீர் போக்குவரத்து சேவை, ஸோ இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீநகரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆசியாவோட முதல் நீர் போக்குவரத்து சேவை. அடுத்தது மீகாங் அப்படிங்கிற திருவிழா எந்த ஸ்டேட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுனா, மேகாலயா. ஸோ அங்கே உள்ள மக்கள் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த மீகாங் அப்படிங்கிறது. அடுத்தது டாட்டோ 1 நீர்மின் திட்டம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஸோ டாட்டோ 1 இது எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷோடது. நெக்ஸ்ட் வந்து தேசிய அஞ்சல் கண்காட்சி. ஸோ இது வந்து பாட்னாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் என்ன அப்படின்னா, பைபெக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பைபெக்ஸ் அப்படின்னா அஞ்சல் கண்காட்சி பாட்னாவில் நடக்குது. ஆசிய விளையாட்டு போட்டி 2024. ஸோ இது எங்கே நடக்குன்னா, தாய்லாந்தில் நடக்குது. ஆசிய பெண்கள் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி நியூ டெல்லியில் நடக்குது. அடுத்தது இந்திய கடற்படை தினம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, டிசம்பர் 4ஆம் தேதி தான் இந்தியன் நேவி டே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தினம் அப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் ஓஆர் அப்படிங்கிறது 1971 டிசம்பர் 4 நடந்திருக்கும். அப்போ ஆப்ரேஷன் ட்ரைடன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணி அதில் வந்து கராச்சி அப்படிங்கிற பிளேஸில் வச்சு நம்ம இந்தியன் நேவி வந்து ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த தினத்தை தான் நம்ம இந்தியன் நேவி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது போக இன்றைக்கி ஆக்சுவலாக நியூஸ் வந்து ரொம்பவே கம்மி தான், இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே. இது போக உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக எது இருந்திருக்கும் அப்படின்னா, வங்கி திருத்த மசோதா அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த வங்கி திருத்த மசோதாவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னு இருந்தாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு நாமினி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆள் தான் வந்து நியமிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ கொண்டு வந்த திருத்த மசோதாவின்படி என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நான் வந்து ஒரு நாமினியில் 4 நாமினிஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த 4 நாமினிஸ்க்குமே அந்த அமௌண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி எது வச்சுருந்தாலும் அது வந்து போய் சேரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எதெல்லாம் திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, RBI ஆக்ட் 1934 அதில் திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்
இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1955 ஸோ அதில் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. நேஷ்னலைசேஷன் ஆச்சுல பேங்க்ஸ் எல்லாமே 1949. ஸோ அந்த ஆக்ட்லேயுமே திருத்தங்கள் அப்படிங்கிறது கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே. ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாமா? புதிய குற்றவியல் சட்டங்களை 100% நடைமுறைப்படுத்திய முதல் யூனியன் டெரிட்டரி எதுனா சண்டிகர் தான். PSLV C-59 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்ணில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் எதுனா யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தோட செயற்கைக்கோளான ப்ரோபா 3 அப்படிங்கிறது தான். உலக கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு 2024 யாரு ஹோஸ்ட் பண்ணுறாங்க? சென்னை. யுனெஸ்கோவோட சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலம் மேற்கு வங்கம். ஆசியாவோட முதல் நீர் போக்குவரத்து சேவை ஸ்ரீநகரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மீகாங் திருவிழா மேகாலயாவில் நடக்கும். டாட்டோ 1 நேர்மின் திட்டம் அருணாச்சல் பிரதேஷோடது. தேசிய அஞ்சல் கண்காட்சி பைபக்ஸ் அப்படிங்கிறது பாட்னாவில் நடக்குது. ஆசிய விளையாட்டு போட்டி 2024 தாய்லாந்தில் நடக்குது. ஆசிய பெண்கள் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி நியூ டெல்லியில் நடக்குது. இந்திய கடற்படை தினம் எப்போனா டிசம்பர் 4 ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது போல் இன்னும் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.